கிரக பயிற்சிகளால் உண்டாகும் தோஷத்திற்கு பரிகாரம் வேண்டுமா? முன்னோர் சாபம் நிவர்த்தியாக வேண்டுமா? உங்களின் 7 தலைமுறைக்கும் புண்ணியம் சேர்க்க வேண்டுமா? நீங்கள் செய்ய வேண்டியது அன்னதானம் மட்டுமே. கடந்த 4 ஆண்டுகளாக தினமும் மதுரையில் 300 வறியோரின் வயிற்று பசியை ஆற்றி வருகிறது மதுரையின் அட்சய பாத்திரம் ட்ரஸ்ட். நீங்களும் உதவ அன்பு வேண்டுகோள். மேலும் தொடர்பிற்கு நெல்லை பாலு, நிறுவனர் 9442630815. கலியுகத்தில் கண்கண்ட தெய்வமான காஞ்சி பெரியவரின் மகிமை குறித்து மதுரை அனுஷத்தின் அனுகிரகம் நிறுவனர் நெல்லை பாலு அவர்கள் தொகுத்து வழங்கும் ஸ்ரீ மகா பெரியவா மகிமை சிறப்பு தொகுப்பு. ஹரஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர, காஞ்சி சங்கர, காமகோடி சங்கர. எல்லாம் வல்ல நம் ஜெகத்குருவின் திருவருளால் இந்த நாள் இனிய நாளாக அமைய அன்பு பிரார்த்தனைகள். நடமாடும் தெய்வமாய் விளங்கி நானிலத்தில் உள்ளவர்கள் எல்லாம் தெய்வத்தின் குரல் மூலமாக இன்றைக்கும் நம்மை வழிநடத்தி கொண்டிருக்கிற உம்மாச்சி தாத்தா மகாபரிவா என்று எல்லோராலும் அன்பாக அழைக்கப்படுகிற காஞ்சி காமகோடி பீடாதிபதி ஜெகத்குரு சந்திரசேகரேந்திர சரஸ்வதி சங்கராச்சாரியார் சுவாமிகள் அவர்கள் ஒருமுறை கலவையிலே இருந்த பொழுது, கலவையிலே மகாபரிவா இருந்த பொழுது வேத விற்பனர்கள் பல பேர்கள் வந்து பெரியவா இருக்கிற இடத்திலே சத்தம் போட்டு வேத கோஷத்தை எழுப்பி கொண்டிருந்தார்கள். பெரியவாளுக்கு வேதத்தை கேட்பது என்பது ரொம்ப பிடிக்கும். அடிக்கடி பெரியவா எனக்கு 2 சப்தம் பிடிக்கும் என்று சொல்வார்கள். வேதம் எழுப்பப்படுகிற பொழுது, அந்த வேதம் சொல்லப்படுகிற பொழுது எழுப்பப்படுகிற சப்தம், மற்றொன்று பிராமணன் சந்தியாவந்தனம் பண்ணுகிற போது அந்த உத்தரணியில் அந்த சப்தம் எழுமல்லவா, அந்த சப்தம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் என்பது போல அன்றைக்கு வேத மந்திரங்கள், வேதங்களை கோஷங்களாக அன்றைக்கு வேத பண்டிதர்கள் எழுப்பி கொண்டிருக்கிறார்கள். வேதம் ஒலித்து கொண்டிருக்கிறது. பெரியவா சந்தோஷத்தோடு அதை கேட்டுக்கொண்டே இருக்கிறார். பல நேரம் ஒலித்து கொண்டே இருக்கிறார்கள். அந்த நேரம் பார்த்து ஒரு தேவார ஓதுவார் ஓரத்தில் நின்று கொண்டிருக்கிறார். இது மாதிரி நடக்கிற போது யாருமே அந்த இடத்தில் போய் பெரியவாளை பார்க்க முடியாது. ஏனென்றால் பெரியவாளுக்கு பிடித்த வேத மந்திரங்கள் ஒலித்து கொண்டிருக்கிற போது ஓரமாக இருந்து கொண்டு இந்த தேவாரம் ஓதுகிற ஓதுவார் பார்த்து கொண்டே இருக்கிறார். அப்படி பெரியவாளை நாம் பார்க்க முடியாதா, பெரியவாடத்தில் நமஸ்காரம் செய்ய முடியாதா என்று நினைத்து கொண்டிருக்கிற பொழுது உலக ரட்சகனாக இருக்கிற மகா பெரியவாளுக்கு எங்கே இருந்தாலும் இந்த செய்தி தெரியாமலா இருக்கும். அதுவும் தேவாரம் ஓதுகிற ஓதுவார் வந்திருக்கிறார் என்று சொன்ன உடனே இந்த வேதம் எழுப்பப்பட்டு கொண்டிருக்கிற போது, வேதங்கள் ஒலித்து கொண்டிருக்கிற போது வேத பண்டிதர்களை கொஞ்சம் நிறுத்திவிட சொல்லி அங்கே பெரியவா அங்கே இப்போ ஓரத்தில் நின்று கொண்டிருந்த அந்த தேவார ஓதுவாரை அழைக்கிறார். தேவார ஓதுவாருக்கு தம்மைத்தான் பெரியவா அழைக்கிறாரா என்று நினைத்து சந்தேகத்தோடு பெரியவா உங்களைத்தான் அழைக்கிறார் என்று பக்கத்தில் வந்த மாத்திரத்தில் தேவாரத்தில் இருக்கிற சில விஷயங்களை எல்லாம் பெரியவா சொல்ல, தேவார ஓதுகிற ஓதுவாரிடத்திலே ஒரு தேவார பாடலை பாடு என்று சொல்ல, காதலால் கசிந்து கண்ணீர் மல்கி என்று அந்த தேவார பாடலை அந்த ஓதுவார் பாடி தான் வாழ்க்கையிலே ஒரு மிகப்பெரிய சந்தோஷத்தை அனுபவித்ததாக அன்றைக்கு பெரியவாளை பார்க்க முடியுமா, தரிசிக்க முடியுமா என்று நினைத்து கொண்டிருந்த தேவார ஓதுவார் மகாபரிவா பக்கத்திலே வந்து அந்த நிறைய தேவார பாடல்களை பாடி அன்றைக்கு சந்தோஷப்பட்டதை பல பேரிடத்திலே சொல்லி இன்றைக்கும் அவர் சிலாகித்து கொண்டதை இன்றைக்கு நினைத்து பார்க்கிற பொழுது, பெரியவா எப்படி வேதம் இந்த நாட்டில் ஒலிக்கப்பட வேண்டுமோ அதே போல தேவாரம் திருமந்திரம் மட்டுமன்றி திருப்பாவை, திருவம்பாவை போன்றவையெல்லாம் இந்த நாடு முழுக்க ஒலிக்கப்பட வேண்டும் என்பதிலே மகா பெரியவர் ரொம்ப விருப்பமாக இருந்தார். அதற்காகவே திருப்பாவை திருவம்பாவை மாநாட்டினை நடத்தி இந்த உலகம் முழுக்க திருப்பாவை திருவம்பாவை மார்கழி மாதம் மட்டுமன்றி பிற மாதங்களிலும் ஒலிக்கப்பட வேண்டும், எல்லோர் வீடுகளிலும் அந்த சப்தம் கேட்க வேண்டும் என்று மகா பெரியவர் ரொம்பவே விரும்பினார். மகா பெரியவா அடிக்கடி சொல்லுவார், எனக்கு 2 சப்தங்கள் பிடிக்கும் என்று சொல்லுவார். ஒன்று வேத மந்திரங்கள் மூலமாக ஒலிக்கப்படக்கூடிய சப்தம், மற்றொன்று பிராமணன் சந்தியாவந்தனம் செய்கிற பொழுது அந்த உத்தரணியிலே படுகிற சப்தம் இருக்கிறது அல்லவா, 2 சப்தமும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் என்று அடிக்கடி மகா பெரியவர் சிலாகித்து சொல்லுவார். இந்த நாட்டிலே வேதம் ஒலிக்கப்பட வேண்டும், வேதம் தழைக்க வேண்டும், வேத மந்திரங்கள் எல்லா இடத்திலேயும் அந்த சப்தம் கேட்க வேண்டும் என்று ரொம்ப ரொம்ப மிக விரும்பியவர் மகா சுவாமிகள் அவர்கள். அதற்காகவே வேத ரக்ஷண ட்ரஸ்ட் என்பதை உருவாக்கி இந்த வேதம் இந்த நாட்டிலே காக்கப்பட வேண்டும் என்பதிலே ரொம்ப தீவிரமாக இருந்தவர்.
அப்படிப்பட்ட மகாபரிவா விரும்பிய அந்த உலகம் இன்றைக்கு உருவாக்கப்பட வேண்டும் என்பதை தெரிவித்துக் கொண்டு, மகாபரிவா என்கிற பேரருள், மகாபரிவா என்கிற உலக நாயகன் இன்றைக்கு நம்மிடத்திலே இல்லாவிட்டாலும் கூட இன்றைக்கு தெய்வத்தின் குரல் மூலமாக மகாபரிவா இன்றைக்கும் நம்மிடத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார். ஹரஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர, காஞ்சி சங்கர, காமகோடி சங்கர. எல்லாம் வல்ல நம் ஜெகத்குருவின் திருவருளால் இந்த நாள் இனிய நாளாக அமைய அன்பு பிரார்த்தனைகள். ராம் ராம். ஓம் ஸ்ரீ மகாபரிவா திருவடிகளே சரணம்.